ஆனா அவ இவ்ளோ இறக்கமே இல்லாம உங்க சர்டிபிகேட்ட உங்க முன்னாடியே கொளுத்திருக்காளே, இவ்ளோ கெட்ட எண்ணம் அவளுக்கு. அப்போ நாம முன்னேறிட கூடாது, அதுக்காக தான் இவ்ளோவும் பண்றா. விடு, அவங்க தப்பான எண்ணத்துல பண்றாங்க. கடவுள் நமக்கு நல்லதுதான் செய்வாரு. ஆனா அப்ப அண்ணி செஞ்சு நினைச்சு கோவமா தான் வந்துச்சு. ஆனா குமரனை நினைச்சுதான், ஏன்னா இதனால அவனோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அதனாலதான் கோவத்தை அடக்கிக்கிட்டு பேசாம வந்துட்டேன். நாம இப்ப பார்க்க வேண்டியது குமரனை மட்டும்தான். சரி, இந்த விஷயம் குமரனுக்கு தெரியவே கூடாது. அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவான். கண்டிப்பா மாமா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். கோவத்துல அண்ணியை போய் ஏதாவது பண்ணிடுவான். அப்புறம் அவன் வாழ்க்கையே பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். ஆமா மாமா, நாம எப்படியும் வெளியில வந்துட்டோம். நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களாவது எந்த பிரச்சனையும் இல்லாம ஒத்துமையா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதை அப்படியே மறைச்சிடுறது தான் நல்லது மாமா. இவ்வளவு பண்ணிருக்கியா? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான், பாவம். இந்த கண்மணி ஏன் தான் இப்படி இருக்காளோ, இது பத்தாதுன்னு அவங்க அம்மா வேற. என்ன போன் சத்தம் கேக்குது? தெரியல மாமா, வாங்க பார்க்கலாம். டேய் குமரா! ஐயோ! டேய் குமரா! டேய் நில்றா! குமரா ஒரு நிமிஷம் நில்லு! குமரா! மாமா! குமரா நில்றா! டேய் போகாத! மாமா நில்லுங்க மாமா! குமரா! குமரா சொல்றத கேளுடா! மாமா! டேய் குமரா! ஒரு நிமிஷம் நில்றா! நில்லுங்க மாமா! குமரா! ஐயோ! குமரா! மாமா! டேய் குமரா நில்றா! குமரா! டேய் குமரா சொல்றத கேளு! குமரா! டேய் வேணாம்! குமரா! மாமா நில்லுங்க மாமா! டேய் நில்றா! டேய் குமரா! மாமா, நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாரோ? அப்படிதான் நினைக்கிறேன். போச்சு, வீட்ல போய் என்ன பிரச்சனை பண்ண போறாருன்னு தெரியலையே. கண்மணி அடிச்சு ஏதாவது பெரிய ரகலை ஆயிட போகுது மாமா. எது நடக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. மாமா, பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நம்ம போய் தடுக்கணும். வாங்க மாமா. சரி வா. மா, அந்த இனிய ஒரு சரியான முட்டாள்மா. அவன் இந்த மாதிரி நல்லவனா இருக்கிற வரைக்கும் அவன் நம்ம எவ்வளவு வேணாலும் வச்சு செய்யலாம். ஆமா, எதுக்கு இப்ப அவனை ரொம்ப நல்லவன்னு சொல்ற? பின்ன என்னம்மா, அவன் சர்டிபிகேட்டை எரிச்சோம், அவனை எச்சல எடுக்க வச்சோம், இதுக்கெல்லாம் நாம தான் காரணம்னு தெரிஞ்சும் நம்மள அவன் என் புருஷன் கிட்ட காட்டியே கொடுக்கல. அதான் அப்படி சொன்னேன். ஆமா ஆமா, என் புருஷன் இனியன் கிட்ட அந்த கம்பெனிக்கு ஏன் போகலன்னு கேட்கும்போது சர்டிபிகேட்டை பத்தி ஒரு வார்த்தை வாய் திறக்கலையே. அவனுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைச்சது, அவ்வளவுதான். அந்த ராசாத்திய கையில பிடிக்கவே முடியாது. இனி எப்படி அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நாம் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பத்தாது கண்மணி. அந்த இனியனையும் ராசாத்தியையும் நல்லா அவமானப்படுத்தணும். இருமா, எங்க போயிட போறாங்க? அதுக்குதான் நாம இருக்கோம்ல. அவன் என்ன பண்ணாலும் அதை தடுக்கிறது மட்டும்தானே நம்ம வேலை. அதுக்குதான் தனியா இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆளே வச்சிருக்கோம்ல. மா, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏய் கண்மணி, வெளியே வாடி. வாடி வெளியே. ஏய் வாமா பார்க்கலாம். வெளியே வா. நீ வாடி. என்னாச்சு, கோவமா இருக்கீங்க? ஐயோ நீ மாப்ள, பண்றதுல தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க கம்முனு இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்படி பண்ணி வாடி. மாப்ள, ஏன் என் பொண்ணை அடிக்கிறீங்க? இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இனிய கண்ணு முன்னாடியே அவன் சர்டிபிகேட் எரிச்சிருப்பா. அவதான் எரிச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க பேசாதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்களும் கூடவே இருந்து சர்டிபிகேட் எரிச்சிட்டு இப்ப நாடகம் ஆடுறீங்களா? வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன், இல்ல உங்களே அடிக்க வேண்டிய நிலைமை வரும், பாத்துக்குங்க. நீங்களா பொம்பளைங்களா? என் தம்பி உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணா?
அவனை போய் எல்லாரும் முன்னாடி எச்சில எடுக்க வச்சிட்டீங்க. உங்களெல்லாம் கொல்லாம விட்டேன் பாருங்க. எங்க நிறுத்துங்க. இன்னொரு அடி என் மேல விழுந்துச்சு அவ்வளவுதான். என்னடி பண்ணுவ? நான் இனிமே இங்கே தங்கிடுவேன். அப்புறமா நான் உங்க கூட வாழவே மாட்டேன். ஏய், நீ என்னடி சொல்றது? இப்ப நான் சொல்றேன், நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். வீட்டுல காலை வச்ச வெட்டிடுவேன். இனிமேல் இங்க தாண்டி இருக்கணும். என்னடா பண்ற? டேய், நீ ஏன்டா இவங்க பண்ண விஷயத்த மறைச்ச? இந்த மாதிரி எதுவும் நடக்கூடாதுன்னு நான் அந்த விஷயத்த சொல்லல. டேய், நீ கொஞ்சம் சும்மா இரு. இவங்கள பத்தி உனக்கு தெரியாது. இவங்கலாம் துரோகிடா. அடிக்கிறத நிறுத்துறா முதல்ல. உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்க விட நாங்க இவ்வளவு அவமானப்பட்டோம். அனி, நீங்க உள்ள போங்க. அனி, அதெல்லாம் உள்ள போக முடியாது. என்னை இவர் இந்த அடி அடிச்சிருக்காரு. இனிமேல இவர் கூட என்னால வாழ முடியாது. ஏய், என்னாலே உன் கூட வாழ முடியாதுடி. டேய் குமரா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுடா. டேய், நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்டா. டேய், சொந்த வீட்லயே இப்படி ஒரு காரியத்தை பண்ண இவ கூட நான் வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம்டா. அப்படி சொல்லாதீங்க மாமா. நாங்க வீட்டை விட்டு போனதுக்கே வீட்ல எல்லாரும் வருத்தமா இருக்காங்க. இப்ப நீங்களும் பிரிஞ்சுட்டா அவங்க மனசு என்ன பாடுபடும்? உனக்கு எவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணிருக்கா, இவளுக்கெல்லாம் போய் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் விடுடா, போனா போயிட்டு போகுது. அது எங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டாம். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத பாரு, எனக்காக அண்ணிய மன்னிச்சு ஏத்துக்கோ. சரி, என்னமோ பண்ணி தொலைங்க. நீ சர்டிபிகேட்டை எரிச்சா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? வெறும் பேப்பர்ல என்னடி இருக்கு? என் மாமா உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க எப்பவும் நல்லா தான் வாழ்வோம். ஏய், என் புருஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற திமிர்ல பேசாத. நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரை எச்சல தான் எடுப்பீங்க. சோத்துக்கு தெரு தெருவா பிச்சை தான் எடுப்பீங்க. நீ எல்லாம் திருந்தவே போறதில்ல. சி, உன்கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு. ஒன்னு சொல்றேன் கண்மணி, எந்த வாயால நாங்க எச்சியலை எடுப்போம், தெரு தெருவா பிச்சை எடுப்போம்னு சொன்னியோ, அதே வாயால நாங்க உன்னை விட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. நீ எல்லாம் என்கிட்ட சவால் விடுற பாரு. எப்படியும் என்கிட்ட நீ தோக்க தான் போற. நான் சொன்னதுதான் நடக்க போகுது. பார்க்கலாம் நீங்கள என்ன பண்ண போறீங்கன்னு. பாக்கதானே போறீங்க என்ன நடக்குதுன்னு. ராசாத்தி, இவங்க கிட்ட எல்லாம் வாயால பேசக்கூடாது, வாழ்ந்துதான் காமிக்கணும். காலம் பதில் சொல்லும் அதுக்கெல்லாம். வா. என்னடா இந்த வேலையெல்லாம் பாக்குற? எதுக்காகவா உன்னை கோயில் கோயிலா ஏறி பெத்த? இப்படி எச்சி இலை எடுக்கிறத பாக்கவா நாரும் பாடுபட்டு வளர்த்த? இது கொடுமையில நான் பாக்கணுமாடா? என்னமங்க ரொம்ப சோகமா இருக்க? இல்லங்க, என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன்? நம்ம வீட்டுல சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து போட மாட்டான். ஒரே பையன், அதுவும் ஆம்பளை பையன்னு செல்லமா வளர்த்தோம். ஒரு சின்ன வேலை கூட சொல்ல மாட்டேன். ஆனா என் புள்ள ஊர்ல எல்லார் முன்னாடியும் எச்சல் எடுத்து அசிங்கப்பட்டுட்டு இருக்கான்.
எப்படி வளர்ந்த புள்ள. பிறந்தப்போ தங்கத்திலேயே இழைச்சிங்க அவனுக்கு. சின்னதா ஒரு அடி கூட படக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்தோம். ஆனா இப்போ என் புள்ள ஊர்ல எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு கஷ்டமா இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என் புள்ள இவ்வளவு கஷ்டப்படுறதையும் அசிங்கப்படுறதையும் பாக்குறதுக்கா? மங்க விடு மங்க. என்னங்க நீங்க விடுன்னு சொல்றீங்க? பெத்தவங்களுக்கு பெரிய தண்டனை எது தெரியுமா? தன் கண்ணு முன்னாடி தன் புள்ள கஷ்டப்படுறத பாக்குறது தான் மிகப்பெரிய தண்டனை. அந்த தண்டனையை கடவுள் எனக்கு கொடுத்துட்டானே. நீ ஏன் அதை போய் தண்டனைன்னு எடுத்துக்கிற? அப்புறம் இது என்ன ஆசீர்வாதம்னு சொல்றீங்களா? ஆமா, ஆசீர்வாதம் தான். என்னங்க பேசுறீங்க நீங்க? உனக்கு புரியல மங்க. ஒரு அம்மாவா உன்னோட உணர்ச்சி எல்லாம் சரிதான். ஒரு அப்பாவா நானும் தான் அப்படி ஃபீல் பண்ணுவேன். ஆனா பொதுவா நல்லா யோசிச்சு பாத்தியானா உனக்கு தெரியும். ஒரு வசதியான வீட்டு பையனா பிறந்து எந்த கஷ்டம் இல்லாம வளர்ந்த பையன் நம்ம பையன். பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தான். பிடிக்காத கல்யாணம்னு அவளை வெறுத்து குடிச்சிட்டு வந்து அவளை கண்ணாப்புனான்னு திட்டிக்கிட்டு இருந்தான். நம்ம மில்லுல 300-400 பேரை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருந்தா நம்ம பையன். இன்னைக்கு அவனுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்த உடனே அவனுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்காம, வளர்ந்த விதத்தையும் பார்க்காம, நம்மகிட்ட காசையும் கேட்கல, சொத்தையும் பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கல. அவனை நம்பி வந்த பொண்ணை அவனோட உழைப்புல காப்பாற்றணும்னு எச்சியில எடுக்கிறான். இதுல என்ன தப்பு இருக்கு? எந்த வேலையும் இழிவு கிடையாது மங்கை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. எச்சியில எடுக்கிறது கூட ஒரு வேலை தானே. சாக்கடை சுத்தம் பண்றது, கழிவு எடுக்கிறதுல இருந்து எல்லாமே வேலை தான். இதை பண்றதுல தப்பு எதுவும் இல்லையே. உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறான். திருடல, பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. நம்ம புள்ள உழைக்கத்தானே செய்யறான். அதையும் கேவலமா பாக்குற? இருந்தாலும் என் புள்ள. சும்மா புள்ள புள்ளைன்னு சொல்றதை விடு. அவன் நல்லா வரணும்னு நினை. இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறான். இந்த கஷ்டம் பிற்காலத்துல பெரிய பலமா இருக்கும். வாழ்க்கையில முன்னுக்கு வந்த பெரிய ஆளுங்க எல்லாருமே ஆரம்பத்துல இப்படி கிடைச்ச வேலையை செஞ்சவங்க தான். உன் புள்ள பெரிய ஆளா வர்றதுக்கான படி ஏறி இருக்கான்னு நினை. கண்டிப்பா அவன் பெரிய ஆளா வருவான். தப்பான வழியில போகாம உழைக்கிறானேன்னு சந்தோஷப்படு, பெருமைப்படு. அப்படிப்பட்ட மகனை பெத்துட்டு அழுதுகிட்டு இருக்க. கண்ணத்தோட கண்ணத்தோட. யாராச்சும் கேட்டா என் பையன்னு பெருமையா சொல்லு. கடைசியில உன்னோட வாழ்க்கை இனிய பிச்சை போட்டு உனக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. உன் புருஷன் உன்னை எதிர்த்து பேசிருப்பானா? புள்ள பூச்சி மாதிரி அமைதியா இருந்த மனுஷன் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கான்னா இதெல்லாம் யாரால? எல்லாம் அந்த இனியனால. இத பாரு, அப்படி செஞ்சவன சும்மா விடலாமா? அவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும் கண்மணி. பண்ணுவேம்மா, கண்டிப்பா பண்ணுவேன். அடுத்த வாரம் இதே நாள் இந்த ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு அந்த இனிய அவமானப்பட்டு நிக்கல, கண்டிப்பா நிப்பாமா. இங்க பாரு மாப்ள, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனி அதை பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டேய், இனி நீ காலேஜ்ல டூப்ளிகேட் சர்டிபிகேட் அரேஞ்ச் பண்ணேன்னு வையேன், எப்படியும் அது வர்றதுக்கு 10-15 நாள் ஆயிடும்டா. எங்க இன்டர்வியூ போனாலும் உன் சர்டிபிகேட் எங்கன்னு தான் கேட்பாங்க. சர்டிபிகேட் இல்லாம எவனும் வேலையும் தரமாட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை தேடுறது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிசினஸா? பிசினஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது முதலீடு வேணும்ல? டேய், யோசிப்போம்டா, எவ்வளவு வழி இருக்கு. ஏண்டா நமக்குன்னு ஒரு வழி இல்லாம இடம் போயிடும்.
அப்படி இல்லடா, அதுக்குன்னு ஒரு நிர்வாக பொறுப்பெல்லாம் வேணும்லடா. ஏண்டா டேய், மில்லில் 300 பேரை வச்சு வேலை வாங்கினவன்டா நீயே. உனக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்கு மாப்ள. இங்க பார், நம்ம பிசினஸ் பண்றோம். மாமா, அண்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் மாமா. வேலைக்கு போய் மாச சம்பளம் வாங்கி வயிற்று தான் கழுவ முடியும். அதே நேரத்துல வியாபாரம் முறையா பண்ணா முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மாமா. தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு நல்லது நடந்திருக்கு. வியாபாரமே பண்ணலாம் மாமா. டேய் என்ன ம். சரி, பண்ணலாம். கண்மணி, என்ன பண்ண போற? இப்போ இனியன் கிட்ட சர்டிபிகேட் இல்ல, அவன் அடுத்து என்ன பண்ணுவான்? ஏதாச்சும் தொழில் பண்ணலான்னு தானே நினைப்பான். ஆமா, கண்டிப்பா அதென்ன பண்ணி ஆகணும். அவன் எங்க போனாலும் வேலை தர மாட்டாங்களே. ஆமாம்மா, அப்போ அவனை வளர விடாம பண்ணணும். அவன் எது பண்ணாலும் அதுல அவனை முன்னேற விடாம பண்ணணும். அவனை அடுத்தவங்க கிட்ட கையேந்த வைக்கணும். காலத்துக்கும் அவங்க எல்லார்கிட்டயும் கையேந்தி கஷ்டப்படணும். 10க்கும் 20க்கும் நாய அலையணும். நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. அவன் அடுத்த தொழில் தான் பண்ணுவான்னு எப்படி நிச்சயமா சொல்ற? அவனும் ராசாத்தியும் அப்படிதான் யோசிப்பாங்க. இப்ப அது முக்கியம் இல்ல. அவங்க என்ன தொழில் தொடங்கினாலும் அதை நாம கெடுக்கணும். அதை எப்படி கெடுக்கிறது? அதுக்கு முதல்ல அவங்க என்ன தொழில் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நீ ஒண்ணு பண்ணு, அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க, என்ன தொழில் பண்ண போறாங்கன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லு. சரி சரி. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அலற விட போறேன் பாரு. ஏண்டா கண்மணிய பகச்சோன்னு கதறணும் அந்த இனியனும் ராசாத்தியும். டே அழகு, நீயும் ராசாத்தையும் ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன். என்ன யோசிச்சு பார்த்தாலும் என் மண்டிக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. என்னடா பண்ணலாம்? மாப்ள, நம்ம பண்ற பிசினஸ் அந்த பொருளை மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ற பொருளா இருக்கணும். அந்த மாதிரி என்ன பொருள்? மக்கள் யூஸ் பண்ற பொருளா? சரி, அதான் என்ன பண்ணலாம்? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. மாமா, மாவு கடை போடலாமா? ஆஹா, அதெல்லாம் நம்ம ஊருக்கு செட் ஆகாதுமா. நம்ம ஊர்ல மூளைக்கு மூளை மாவு கடை போட்டு வச்சிருக்காங்க. ராசாத்தி, எங்க கூட முனுசாமின்னு ஒருத்தன் படிச்சான். அவன் எந்த வேலைக்கும் போலன்னா அவங்க அம்மா இருந்த கை காசை போட்டு அவனுக்கு ஒரு மாவு கடை வச்சு கொடுத்துருச்சு. இங்க அவன் மாவு கடை வச்சிருக்காமா, அதெல்லாம் சரி வராதுமா. ரசதி, நீ தான் நல்லா சமைப்பல்ல, சின்னதா ஒரு கையேந்தி போன் போட்டா என்ன? ஐய மாப்பிள, தள்ளுவண்டி கடையெல்லாம் சிட்டிக்கு தான் சரியா இருக்கும். நல்ல தினமும் நல்ல கலெக்ஷன் கிடைக்கும், நல்ல ஓட்டமும் ஓடும். ஆனா கிராமத்துல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது மட்டும் இல்ல மாப்பிள, போலீஸுக்கெல்லாம் தினமும் வரும்படி கொடுக்கணுமாமே. அவங்களெல்லாம் மீறி கடை நடத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. மாமா, ஒண்ணு பண்ணலாமா? வீட்லயே லெமன் சாதம், புளி சாதம்னு வெரைட்டியா பண்ணி அதை எடுத்துட்டு போய் வயல் வேலை, கட்டட வேலை செய்யறவங்களுக்கு கொண்டு போய் விக்கலாம். அது செட் ஆகாதுமா. ஏன்னா இங்க இருக்கிறவங்க பழைய சோறையும் வெங்காயத்தையும் சாப்பிடுறவங்க. அவங்களுக்கு இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம கிராமத்துல இருக்கவங்க என்னைக்கும் சாப்பாட்டை காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஆமா இல்ல? அப்போ நாம ஆரம்பிக்க போற தொழில் இது வரைக்கும் யாருமே இந்த ஊர்ல செய்யாத புதுசா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். என்ன மாமா செய்யலாம்? இப்ப சொன்னியே, இது சரி. புதுசாவும் இருக்கணும், அன்றாடம் யூஸ் பண்ற பொருளாவும் இருக்கணும். ரசதி, உனக்கு ஏதாவது ஐடியா வருது? இல்லண்ணே, நீங்களே யோசிங்க.